எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்றைக்கி ஒரு சூப்பரான லஞ்ச் காம்போ தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ பரோட்டா சிக்கன் கறி இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு கிளாசிக்கான காம்பினேஷனுங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் பரோட்டா தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இது சிலோன் பரோட்டா, அதோடு சேர்த்து ஒரு அருமையான சிக்கன் கறி. இது செட்டிநாட் சிக்கன் கறி. கேட்குறதுக்கே அட்டகாசமாக இருக்குல்ல. ஸோ வாங்க இந்த காம்பினேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சிலோன் பரோட்டாக்கு ஒரு பவுலில் 2 கப் மைதா மாவு எடுத்து அதில் 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அடுத்தது மாவு நடுவில் குழி செஞ்சு அதில் ஒரு முட்டையை உடைச்சி போட்டு அதை சுற்றி 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. மெதுவாக மாவை மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. முட்டை இல்லாமல் இந்த பரோட்டா செய்யணும்னா முட்டையை மட்டும் போடாமல் மீதி எல்லாமே போட்டு நீங்கள் மாவை பிசைஞ்சுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி மாவை நல்லா பிசையணும். பரோட்டாக்கு மாவு நல்லா பிசைஞ்சு சாஃப்டாக இருந்தால் தான் நல்ல பரோட்டா வரும். இப்போ மாவு ஒரு 10 நிமிஷம் நல்லா பிசையணும். இப்போ அந்த 10 நிமிஷம் நான் பிசைஞ்சிருக்கேன். மாவை பார்த்தீங்கன்னா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி மாவை நல்லா பிசைஞ்சு நல்லா ஸ்மூத்தாக சாஃப்டாக இருந்தால் தான் உங்களுக்கு பரோட்டாவும் நல்லா வரும். இப்போ பிசைஞ்சு வச்ச மாவை 30 நிமிஷம் மூடி எடுத்து வச்சுருங்க. 30 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா மாவு அருமையாக இருக்குது. மாவு 1 நிமிஷம் பிசைஞ்சு இதில் கொஞ்சம் எண்ணெய் தடவி இன்னும் 1 மணி நேரம் மாவை மூடி வைக்கணும். ஒரு மணி நேரம் கழித்து பார்த்தோன்னா மாவு ரொம்ப அருமையாக நல்ல மெதுவாக இருக்குது. மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து உருட்டி வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் பெரிய உருண்டைகளாக எடுத்திருக்கேன். இந்த மாவுக்கு கிட்டத்தட்ட 7 பரோட்டா வரும். ஏன்னா கொஞ்சம் பெரிய உருண்டைகளாக எடுத்திருக்கேன். நீங்கள் கொஞ்சம் சின்ன சைஸ் எடுத்தீங்கன்னா ஒரு 10 உருண்டைகள் வரும். இப்போ இந்த உருண்டைகள் மேலே திருப்பி இன்னும் கொஞ்சம் எண்ணெய் தடவி வைக்க போகிறோம். இந்த உருண்டைகள் மேலே எண்ணெயை தடவி இன்னும் 1 மணி நேரம் இதை ஊற வைக்க போகிறோம். இப்போ 1 மணி நேரம் கழித்து பரோட்டாவை தேய்க்க ஆரம்பிக்கணும். ஒரு உருண்டை எடுத்து கல் மேலே வச்சு மெதுவாக கையிலேயே நீங்கள் தேய்க்கணும். இப்போ நான் எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். கொஞ்சமாக தேய்ச்ச பிறகு கொஞ்சம் எண்ணெய் தடவி திருப்பியும் அதை நல்லா தேய்க்கணும். இது கையிலேயே நீங்கள் தேய்ச்சிங்கன்னா நல்லா ஸ்ப்ரெட் ஆகிடும். நல்லா மெலிசாக வந்திருக்கு. கீழே கல் தெரிகிற அளவுக்கு மெலிசா இருக்கு. அடுத்தது பரோட்டாவை 2 சைட்ல இருந்து மடிக்கணும். இது எப்படி செய்யறேன்னு பாருங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் 4 பக்கமும் மடித்த பிறகு தவாவை நல்லா சூடு பண்ணி இந்த செஞ்சு வச்ச பரோட்டாவை அதில் போட்டு 2 பக்கமும் சுடணும். பரோட்டா மேலே 2 பக்கமும் எண்ணெய் தடவிக்கோங்க.
பரோட்டா நல்ல பொன்னிறம் ஆற வரைக்கும் நல்லா 2 பக்கமும் சுட்டு எடுத்து நல்லா சூடாக சர்வ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி சிலோன் பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நான் 1 கிலோ சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஒரு எலுமிச்சை பழத்தோட சாறு, 1/2 கப் கெட்டி தயிர், 1 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டு நல்லா கலந்து விடுங்க. சிக்கன் பீசஸை ஒவ்வொன்றும் மசாலாவில் நல்லா கோட் ஆகணும். இதை 30 நிமிஷத்துக்கு ஊற வைங்க. அடுத்து மசாலா விழுது அரைக்க போகிறேன். இதுக்கு சில பொருட்களை எண்ணெய் இல்லாமல் வறுக்கணும். அகல பேன் எடுத்து 1 துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 5 கிராம்பு, 1 அன்னாசி பூ, 1/2 டீஸ்பூன் முழு மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் முழு தனியா, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கசகசா, 6 காஞ்ச மிளகாய் போடுங்க. இதை எண்ணெய் இல்லாமல் 2-3 நிமிஷத்துக்கு வறுங்க. மசாலாவில் இருந்து நல்ல வாசனை வர வரைக்கும் வறுக்கணும். இப்போ மசாலாவோட கலர் லேசாக மாறுது, நல்ல வாசனையும் வருது. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மசாலாவை ஆற விடுங்க. மசாலா ஆறுனதும் மிக்சர் ஜாரில் போட்டு அரைங்க. அடுத்து இதில் 1/2 கப் தேங்காய் துருவல் போட்டு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி விழுதா அரைச்சிருங்க. இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும். அடுத்து அகல பேனில் 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி சூடானதும் 1 கப் நறுக்கின சின்ன வெங்காயம், 1 பச்சை மிளகாய் போட்டு வதக்குங்க. நான் கிட்டத்தட்ட 20 சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். வெங்காயம் பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதில் நறுக்கின ஒரு பெரிய தக்காளி சேர்க்கிறேன். ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு போட்டு வதக்குங்க. தக்காளி கொஞ்சம் வதங்கினதும் இதில் ஊற வச்ச சிக்கன் பீசஸை போட்டு கிண்டுங்க. இதை கிட்டத்தட்ட 5 நிமிஷம் வேக விடுங்க. அஞ்சு நிமிஷம் கழிச்சு அரைச்ச ஃப்ரெஷ் மசாலா விழுத ஊற்றுங்க. ஃப்ரெஷ்ஷாக அரைக்கிற மசாலாவோட வாசனையே தனிதாங்க. அடுத்து 250 ml கப்பில் 1 கப் அளவு தண்ணி ஊற்றுறேன். இந்த ஸ்டேஜில் உப்பை செக் பண்ணி தேவைப்பட்ட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு பேனை மூடி மீடியம் ஃப்ளேமில் 20 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. செட்டிநாட் சிக்கன் கறி ரெடி ஆயிடுச்சு. இதை சூடாக சாதத்தோட சர்வ் பண்ணிங்கன்னா பிரமாதமாக இருக்கும். சிலோன் பரோட்டா, செட்டிநாட் சிக்கன் கறி இந்த ரெண்டுமே கேட்குறதுக்கே அவ்வளோ நல்லாயிருக்கு. ஸோ இது ரெண்டும் கம்பைன் பண்ணி நீங்கள் இந்த ரெசிபீஸ் ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும். இது ஒரு நல்ல லஞ்ச் காம்போ. நீங்கள் மத்தியானம் லஞ்சுக்கு இல்லைன்னா டின்னருக்கு கூட இதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த 2 ரெசிபீஸுமே நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள்.